வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். போதையந்த பரஸ்பரம் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திக்கிறோம். சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசி வந்து கொண்டிருக்கிறோம். அதிலே பலரும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகார நியமம் என்பது. இது விஷயமாக தெளிவு வேண்டும் என்று பலரும் கேட்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த தலைப்பை பற்றி இப்பொழுது பேசத் தொடங்குகிறோம். முதலிலே இன்றைய தினம் ஒரு அறிமுகம், அதை பார்க்கலாம். அதற்கு பிறகு போக போக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மேலே இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல அடிப்படை விஷயம், நாம் எந்த ஆகாரத்தை, எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும்? பெருமாளுக்கு கண்டருள பண்ண அந்த உணவை தான் நாம எடுத்துக்கொள்ளணும். சரி, அதாவது உணவு என்றால் போகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த போகத்தை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுகிறோம். அதாவது அந்த எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணுகிறோம். கண்டருள பண்ணுவது என்றால் எம்பெருமான் திருமுன்பே நாம் பண்ணின அந்த உணவை கொண்டு வந்து வைத்து அதிலே தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணி திருத்துழாயை சேர்த்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது. அதை எம்பெருமான் தன்னுடைய திருக்கண்களாலே கட்டாட்சித்து எடுத்துக்கொள்கிறான். அதற்கு பிறகு அது பிரசாதமாகிறது. அந்த பிரசாதத்தை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற எதையும் நாம் சாப்பிடுவதற்கு நமக்கு யோகியத்தை கிடையாது. பகவானுக்கு எது சமர்ப்பிக்கப்பட்டு பிரசாதமாக ஆகியிருக்கிறதோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதே வெறும்ன போகம் என்று இருந்தால், உணவாக இருந்தால் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, இப்படி சொல்றோம். இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? ஸ்ரீராமாயணத்துல ஒரு முக்கியமான பிரமாணம் இருக்கு. எதன்னா புருஷோ பவதி ததன்னா தஸ்ய தேவதாக அப்படின்னு ஸ்ரீராமாயணத்துல இருக்கு, அயோத்தியா காண்டத்துல இருக்கு. சரி, புருஷன் எந்த அன்னத்தை உட்கொள்கிறானோ அதற்கு முன்பு அதை அவனுடைய தேவதைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த புருஷன் அந்த அன்னத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு அர்த்தம். நமக்கு பெருமாள் தேவதை, மற்ற தேவதைகள் நாம உபாசிக்கிறது இல்லை. அதனால நாம பெருமாளுக்கு சமர்ப்பித்த பிறகு அதை உட்கொள்ள வேண்டும். சரி, அப்போ இந்த எவனெவன் எந்த உணவை உட்கொள்ளலாமோ அந்த உணவை நேராக உட்கொள்ளக்கூடாது. இந்த பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டு அதற்கு பிறகுதான் உட்கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கே நமக்கு தாத்பரியம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இதுதான் தாத்பரியம். நமக்கு பகவான்னா ஸ்ரீமன் நாராயணன் தானே. எல்லாருக்குமே பகவான்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். நாம் அதை ஒத்துக்கொள்கிறோம். அப்படி நாம் ஒத்துக்கொள்வதனால அந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணனுக்கு உணவை சமர்ப்பித்து விட்டு அது பிரசாதமான பின்புதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் இப்போ இந்த ஸ்ரீராமாயணத்திலிருந்து முக்கியமான ஒரு உதாரணத்தை பார்த்தோம். ஸ்ரீராமாயணம்ங்கிறதே இதிகாச சிரேஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். பிள்ளைலோக்காச்சாரிய ஸ்ரீவச்சன பூஷணத்தை சொல்லும் பொழுது இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணம் என்று சொல்லுகிறார். அப்போ இத்திஹாசங்களிலே மிக சிறந்ததாக ஸ்ரீராமாயணம் இருக்கு. அது நம்முடைய பூர்வர்களாலே பல இடத்திலே மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. அதனால அந்த ஸ்ரீராமாயணத்தை சொன்ன விஷயமாக இருந்தால் அது வேதத்தை நம்புபவர்கள் அவர்களாலே கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளப்படும் என்பதற்காகத்தான் இந்த பிரமாணம் முக்கியமா காட்டப்படுகிறது. சரி, இப்போ பகவானுக்கு படைத்த உணவை தான் நாம் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடாமல் நாம் நேரே உணவை தளிகை பண்ணி சமைத்து அதை சாப்பிட்டோம் என்றால் என்ன ஆகும்? யஜ்ஞசிஷ்டாசின சந்தோ உச்சந்தே சர்வகில்பிஷைஹி புஞ்சதே தே த்வகம் பாபாஹ ஏ பசந்த்யாத்ம காரணாத்
அப்படின்னு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. சரி, எம்பெருமான் தானே இத திருவாய் மலர்ந்து அருளி இருக்கிறான். இதுல என்ன இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுறது? ஒருவன் யாகத்திலே சமர்ப்பிக்கப்படாத உணவை நேரே உட்கொண்டான், தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய ஆசைக்காக சமைத்து அதை எடுத்துக்கொண்டான் என்றால், அவன் வெறுமனே பாபத்தையே உண்கிறான். அதே யாகத்திலே சமர்ப்பித்த உணவை அவன் உட்கொண்டான் என்றால், அவனுக்கு எல்லா பாபங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமான் சொல்லியிருக்கிறான். இப்ப யாகம்ங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்களை பொறுத்த வரைக்கும் திருவாராதனம் தான் யாகம். அதாவது திருவாராதனத்திலே நாம் எம்பெருமானுக்கு உணவை சமர்ப்பித்து அதற்கு பிறகு அந்த உணவை உட்கொள்கிறோம். அப்போ அது என்ன ஆகுது? நமக்கு பாப்பங்களை போக்கி நன்மையை ஏற்படுத்துகிறது. அதே அந்த திருவாராதனத்திலே சமர்ப்பிக்காமல் தனியாக நாம் தளிகை பண்ணி அதை உட்கொண்டோம் என்றால் அது நாம் பாப்பத்தையே உட்கொள்வதாக ஆகிறது. ஆக எம்பெருமான் நேர இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாகவே சொல்லுகிறான். உணவை நாம் அப்படியே நேரே சாப்பிடக்கூடாது. அதை நன்றாக தளிகை பண்ணின பிறகு பகவானுக்கு திருவாராதனத்திலே சமர்ப்பித்துத்தான் நாம் சாப்பிட வேண்டும் என்று எம்பெருமான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால்தான் திருவாராதன கிரமத்திலே இந்த தளிகை கண்டருள பண்ணுவது என்பது முக்கியமான ஒரு கிரமமா இருக்கு. அதிலே நாம் என்னென்ன உணவு பண்ணியிருக்கிறோமோ அத்தனை உணவு பதார்த்தங்களையும் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையா? இதுல கொஞ்சம் பெருமாளுக்குன்னு ஒரு 2 உணவு பதார்த்தம் பண்ணிட்டு சுத்தான்னம் அதுல நெய் சேர்த்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டு மற்ற உணவுகள் எல்லாம் நாமே தனியா பண்ணி நாம் மட்டும் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் பண்ணினால் அதெல்லாம் கிரமம் இல்லை. ஆக எல்லா உணவையும் தளிகை பண்ணின அத்தனை பொருள்களையும் இல்லை தளிகை பண்ணாத பொருட்கள், இப்போ ஏதோ ஒரு பழங்கள் இருக்கு, அதே போல சுருளமுது, வெற்றிலை பாக்கு, தாம்பூலம் அது இருக்கு. இதெல்லாம் கூட எதுவாக இருந்தாலும் எம்பெருமானுக்கு நாம் சமர்ப்பித்து விட்டுத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லை, தீர்த்தத்தை கூட எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து விட்டுத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுவுமே நாம் நேராக எடுத்துக்கொள்வதில்லை. இது இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு நன்றாக தெரியுது. இதே போல இன்னொரு ஸ்லோகத்தை கூட எம்பெருமான் இதே போல ஒரு கருத்தை, கிட்டத்தட்ட இதே போல ஒரு கருத்தை தெரிவிக்கிறான். அது என்ன ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா உனக்கு? யக்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுஹோசி ததாசி யத் தத் எத் தபஸ்யசி தபஸ்யசி கௌந்தேய தத்புருஷம் அதர்ப்பணம். ஆமா, எதை நீ செய்தாலும், எதை நீ சாப்பிட்டாலும், அதுக்கு மேல எதை நீ ஒரு தபஸாக பண்ணினாலும் அதையெல்லாம் எனக்கு சமர்ப்பணம் பண்ணுவதாக நீ பண்ண வேண்டும் என்று எம்பெருமான் நேரவே ஆணையிடுகிறான். அதுல இந்த உணவையும் எடுத்து எம்பெருமான் காட்டியிருக்கிறான். ஆக இந்த இடத்துல நமக்கு முக்கியமா ஸ்ரீராமாயணத்திலிருந்தும் பார்த்தோம், அதே போல பகவத்கீதையிலிருந்தும் பார்த்தோம். ரெண்டுத்துல இருந்தும் இந்த உணவானது பெருமாளுக்கு சமர்ப்பித்த பிறகுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத உணவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எந்த உணவாக இருக்கட்டும், தீர்த்தம் கூட பெருமாளுக்கு காட்டிவிட்டு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே பெரியோர்களுடைய அனுஷ்டானம். இப்போ இதுக்கு பிரமாணமும் பார்த்துட்டோம், இதுதான் நாம் பண்ண வேண்டும் என்பதை பார்த்துட்டோம். இப்போ ஆகார நியமத்துல இது ரொம்ப அடிப்படையான விஷயம். பெருமாளுடைய பிரசாதத்தை தான் நாம் சாப்பிடணும். இப்போ பெருமாளுடைய பிரசாதத்தை தான் நாம் சாப்பிடணும்னா நாம் எந்த உணவை சாப்பிடலாம் என்று சாஸ்திரத்தை விதித்திருக்கிறதோ அதைத்தான் பெருமாளுக்கும் சமர்ப்பிக்கணும். அதுதான் அந்த எதன்ன புருஷோ பவதிங்கிற அந்த ஸ்லோகத்திலே எவன் எதை உண்ணலாமோ அதை பகவானுக்கு கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும், சமர்ப்பித்து விட்டு சாப்பிட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ எந்த உணவு நமக்கு தகுந்ததோ அதைத்தான் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அது என்னென்ன உணவு யார் யாருக்கு தகுந்ததுங்கிறது பிற்பாடு நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்ப பிரமாணமும் பார்த்துட்டோம். அதனாலதான் அந்த கண்டாகர்ணன் மாம்சத்தை கிருஷ்ணருக்கு சமர்ப்பித்த போதும் கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆமா, அந்த இடத்துல இதே ஸ்லோகம் தான் அதை விளக்கும் பொழுது இதே ஸ்லோகத்தை தான் எடுத்து விளக்குவார்கள். ஏன்னா அவன் பிசாசு ஜாத்தியிலே இருக்கான். அதான் கண்டாகர்ணன்னு ருத்ரனுடைய பக்தன் ஒருத்தன். அவனுக்கு திடீர்னு யாரோ சொன்னதை கேட்டு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை வருது. ருத்ரனிடத்துல போய் கேட்கிறான். அப்பொழுது ருத்ரன் என்ன சொல்றான், என்னால மோட்சம் கொடுக்க முடியாது, ஆனா இங்கே கண்ணன் பெருமான் வருவான், கிருஷ்ணன் வருவான், அவனிடத்திலே நீ போய் பிரார்த்தித்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு அவனுக்கு ருத்ரன் சொல்ல, அந்த சமயத்துல கண்ணனிடத்துல போகும் பொழுது இந்த
கண்டாகர்ணன் அவன் என்ன நினைக்கிறான், சரி ஒருத்தர் இடத்துல போய் ஒண்ணு கேட்க போகிறோம், வெறுமனே போகலாமா, ஏதாவது கையில போய் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று பார்த்து அங்கிருந்த ஒருத்தனை அடித்து கொன்று, ஏன்னா அவன் பிசாசாக இருப்பதனாலே அப்படியே அடித்து கொண்டு அதை எம்பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கிறான். அப்ப அவனுடைய அந்த பிசாசு பிறவிக்கு அது பொருத்தமானது. அதனால அவன் அதை பண்ணினான். அதே ஒருத்தருடைய நிலைக்கு ஏற்றது போல அப்படி அந்த உணவானது மாறும். பகவானுக்கு சமர்ப்பிப்பது எதை சமர்ப்பிக்கலாங்கிறது. அது நாம் வரும்போது மேலே பார்க்கலாம். சரி, இப்போ பிரமாணம் பார்த்தோம். இதுக்கு மேலே இந்த அனுஷ்டானத்துல பார்க்கணுமே, யார் அப்படி பண்ணியிருக்கிறார்கள், பெரியவர்கள் அப்படி ஏதாவது பண்ணியிருக்கிறார்களா என்று பார்த்தால், அதுக்கு ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா உன்னால? லக்ஷ்மணர் ராமருக்கு சமர்ப்பிக்காத உணவை நான் உட்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். ஆமா. அது எப்போன்னா, தாரை வந்து இளைய பெருமாளை சமாதானப்படுத்த பார்க்கிறாள். இளைய பெருமாள் ரொம்ப கோபமா, சுக்ரீவ மகாராஜர் 4 மாசமா உதவி பண்றதுக்கு ஓய்வு எடுத்துக்க போனார். அந்த மழை காலத்துல. மழை காலத்துல வெளியில போய் சீதா பிராட்டி தேட முடியாது. மழைக்காலம் முடிந்த உடனே நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, பெருமாளையும் இளைய பெருமாளையும் காட்டிலேயே விட்டு, ஏன்னா அவர்கள் நாட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப காட்டிலேயே இருந்தார்கள் இல்லையா? அந்த மழைக்காலம் முடிந்த பிறகும் சுக்ரீவ மகாராஜா வரவே இல்ல. உடனே இளைய பெருமாளிடத்துல ரொம்ப கோபமா ஒரு செய்தி அனுப்பினார். "நீ இங்கே உடனே வரவில்லை என்றால், வாலி போன வழியானது மூடப்படவில்லை. அதனால நீ வந்து உன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்று" என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ இளைய பெருமாள் ரொம்ப கோபமா வரும்பொழுது, தாரை வந்து இளைய பெருமாளுக்கு நிறைய உணவெல்லாம் கொடுத்து, பழங்கள் எல்லாம் கொடுத்து, அவனை சமாதானப்படுத்த பார்க்கிறாள். அப்பொழுது இளைய பெருமாள் சொல்லுகிறார், "பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல் எதை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது எனக்கு பொருத்தமற்றது" என்று இளைய பெருமாள் மறுத்து விடுகிறார். இது இளைய பெருமாளுடைய சரித்திரத்துல. அதே போல இளைய பெருமாளே ராமானுஜரா அவதரித்தாரே, அந்த ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனா அவதரித்தது. அவரே ராமானுஜராக அவதரித்த பொழுது என்னாச்சு, ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ராமானுஜர் திருநாராயணபுரத்துக்கு போகும்போது அங்க பல இடத்துல நெடுந்தூரம் பயணப்பட்டார்கள். இப்போ பல இடத்துல சாப்பிடவே இல்லை. ஏன்னா பிரசாதமே அங்க கிடைக்கல. ஆமா, அவருக்கு நல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானம் பண்ணி அதுக்கு பிறகுதான் பிரசாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து திருநாராயணபுரம் போய் சேரும் வரைக்கும், இங்கே தொண்டனூர் போய் சேரும் வரைக்கும் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் தான் போனார் என்று பார்க்கலாம். கூரத்தாழ்வான் சரித்திரம் ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை கூரத்தாழ்வானும் கூரத்து ஆண்டாளும் எங்கேயோ நெடிய யாத்திரை போயிட்டு திரும்பி ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி வரும்பொழுது ரொம்ப பசியிலே இருக்கிறார்கள். உணவே எடுத்துக்கொள்ளாமல் ரொம்ப தூரம் யாத்திரையா கஷ்டப்பட்டு நடந்தே வந்திருக்கிறார்கள். அப்பொழுது வரும்பொழுது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கிரகத்திலே வந்து அவர்கள் சேர, அங்கே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்கார். அவர் இவர்களை பார்த்த உடனே அதிதி சத்காரம் பண்ணணும்னு வரவேற்று அவர்கள் இருவருக்கும் உணவு கொடுக்கிறேன் என்று சொல்ல, இது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே வந்துட்டா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஸ்ரீரங்கத்தை வந்து அடையறதுக்கு. இருந்தாலும் இவர்களுக்கு பசி தாங்கவில்லை என்பதனாலே, சரி ஸ்ரீ வைஷ்ணவ கிரகமா இருக்கே, எடுத்துக்கலாமே என்று பார்த்து அங்கே வர, அந்த சமயத்திலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவரும் இவர்களுக்கு நன்றாக பிரசாதத்தை கொடுக்க, அப்பொழுது கூரத்தாழ்வான் அந்த பிரசாதத்தை வாங்கின்றார். ஆனா கூரத்து ஆண்டாள் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு போய் நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இப்போ பசி இல்லை என்று சொல்லிவிடுகிறாள். அதுக்கு பிறகு கூரத்தாழ்வான் கேட்கிறார் ஆண்டாளிடத்துல, ஏன் இப்படி பண்ணின என்று கேட்க, அப்பொழுது ஆண்டாள் சொல்லுகிறாள், இந்த மாதிரி நீர் அவருடைய நாம ரூபத்தை பார்த்து, அதாவது அவருடைய உருவத்தை பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவரை போல இருக்கார், அவருடைய திருநாமம், அவருடைய அடையாளங்கள் அதெல்லாம் பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவரை போல இருக்கார் என்று நீர் பிரசாதத்தை வாங்கிட்டீர். ஆனா எனக்கு அவருடைய நிஷ்டை என்னன்னு தெரியல. அவர் பிரதம பருவ நிஷ்டையில இருக்காரா, சரம பருவ நிஷ்டையில இருக்காரா, அது எனக்கு தெரியல. அதனால நான் வாங்கிக்கல என்று ஆண்டாள் சொன்னாள். அதை கேட்டு ஆழ்வான் உடனே, இப்படிப்பட்ட ஒரு நிஷ்டை எனக்கு இல்லாம போயிடுத்தே, அது எனக்கும் வரணும்னு பெரிய பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இடத்துல கேட்கிறார். அவ்வளவு உத்தமமான ஒரு
தம்பதியா அவர்கள் இருந்தார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அசூயை இல்லாம அவ்வளவு அழகா அனுஷ்டானங்களை பண்ணி கொண்டிருந்தார்கள். இது எதுக்காக இது பார்க்குறோம்னா, இது மேலே வரக்கூடிய கருத்து இது. பெருமாள் பிரசாதமாக இருந்தாலும் அதுலேயும் சில நியமங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி நாம மேல பார்க்க போறோம். ஆனா முக்கியமா பெருமாள் பிரசாதத்தை மட்டும்தான் நாம் சாப்பிடணுங்கிறதுக்கு இப்படி பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம். மேலே இதை பற்றி அடுத்த சமயத்திலே இன்னும் சில விஷயங்களை பத்தி பேசலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org